வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். இன்றைக்கி நம்ம புடலங்காய் பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு 3 புடலங்காய் எடுத்துருக்கு. அதை தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம் அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு கழுவி அந்த அரிஞ்சு வச்சுருக்கிற புடலங்காயில் போடணும். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை கொஞ்சோண்டு போட்டால் போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு அந்த கலவை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாவை கீறி அதில் போடணும். போட்டுட்டு அடுப்பில் வச்சு அது நல்லா வேகணும். நல்லா வேகணும்னா நல்லா மலர்ந்து அந்த பருப்புலாம் நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வச்சாக்கா அது வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த புடலங்காய் பருப்பை கூட்ட தாளிக்கணும். அதுக்கு 4 பூண்டு வச்சுருக்கேன். அதை நல்லா இடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிக்கணும்னா ரொம்பலாம் தாளிக்க வேணாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் தாளித்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டை போடணும். அப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது 2த்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்ட பிறகு இப்போ நம்ம வெந்திருக்கிற பருப்பு கூட்டை அந்த தாளித்து வச்சுருக்கிற வெங்காயம் அந்த மேலே போடணும். போட்டுட்டு அதையும் நல்லா கிளறணும். இது 1 நிமிஷம் கிளறி விட்டாலே போதும். அப்புறம் ஃபைனல் டச்சாக 2 பத்து தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி பூ போல் அரைச்சி அந்த பருப்பு கூட்டு கலவையில் கலந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். புடலங்காய் பருப்பு கூட்டு ரெடி.